உத்தரப்பிரதேசத்தில் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட எருமை மாட்டு பாலில் தயாரிக்கப்பட்ட தயிர் பச்சடியை சாப்பிட்ட ஒட்டுமொத்த கிராமமும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது. அச்சக்காய்ச்சல் ஏற்பட்ட 200 பேருக்கு தடுப்பூசி போடும் அளவிற்கு நடந்தது என்ன? நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த நிலையிலும் கொரோனா போன்ற புதுசாக நோய் தொற்றுகள் பரவும் சூழலில் உத்தரப்பிரதேசத்தில் ஓர் கிராமமே தடுப்பூசி போடுவதற்காக வரிசை கட்டி நின்ற காட்சிதான் இது. ஏதோ புது நோய் தொற்று பரவிவிட்டதாக எண்ணி ஆரம்ப சுகாதார நிலையம் நோக்கி இவர்கள் படையெடுக்கவில்லை. துக்க நிகழ்வில் பங்கேற்ற போது சாப்பாட்டுடன் தயிர் பச்சடி எடுத்துக்கொண்ட ஒரே காரணத்திற்காகத்தான் அச்சம் பற்றி கொண்டிருக்கிறார். வருமுன் காப்பதே சிறந்தது என்ற எண்ணத்தில் ஒரு கிராமமே தடுப்பூசி போட்டுக் கொண்டதான் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் மாவட்டத்தில் பிப்ரௌலி என்ற கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் கடந்த 23ஆம் தேதி ஒருவர் உயிரிழந்து விட்டார். அந்த துக்க நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அடுத்த 3 நாட்கள் கழித்து அதே கிராமத்தில் விவசாயி ஒருவர் வளர்த்து வந்த எருமை மாடு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனது. இந்த தகவலை அறிந்து துக்க நிகழ்வில் பங்கேற்ற சுமார் 200 பேர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். எருமை மாடு உயிரிழந்ததால் ஓர் கிராமமே அச்சத்தில் ஆட்டம் கண்டதற்கு ரைத்தா எனப்படும் தயிர் பச்சடிதான் காரணமாகவே இருந்திருக்கிறது. என்னது, தயிர் பச்சடியா என்றுதானே தோன்றுகிறது. ஆனால் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்த அந்த எருமை மாட்டை அண்மையில் வெறிநாய் ஒன்று கடித்திருக்கிறது. அதில் காயமடைந்த எருமைக்கு ரேபீஸ் நோய் தாக்கி இருக்கிறது. அதன் ஆபத்தை உணராமல் அந்த எருமைக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் போடாமல் விவசாயி அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வில்தான் அந்த எருமை மாட்டின் பால் கடந்த 23ஆம் தேதி துக்க நிகழ்ந்த வீட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாலை தயிராக்கி கடைந்து தயிர் பச்சடிக்கும் பயன்படுத்தி இருக்கின்றனர். ரேபீஸ் நோய் தாக்குதலுக்கு உள்ளான எருமை பாலை தயிராக கடைந்து உட்கொண்டவர்களுக்கு உயிர்வயம் பற்றி கொண்டிருக்கிறது. இதனால் ரேபீஸ் தொற்று அச்சத்தில் அங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சுமார் 200 பேர் படையெடுத்திருக்கின்றனர். ஒரே நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் ரேபீஸ் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. ரேபீஸ் பாதிக்கப்பட்ட மாட்டில் கறந்த பால் மூலம் தயாரித்த தயிரை உட்கொண்டதால் தொற்று பரவ வாய்ப்பில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பொதுவாக பாலை கொதிக்க வைத்தாலே அதில் உள்ள கிருமிகள் அனைத்தும் இறந்துவிடும் என கூறியிருக்கின்றனர். இதனால் பாலை சூடாக்கி பின்னர் அதை தயிராக மாற்றி உட்கொண்டவர்களுக்கு தொற்று பரவ வாய்ப்பில்லை என கூறியதால் ஒட்டுமொத்த கிராமமே சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளது. இருந்தபோதும் வருமுன் காப்பதே சிறந்தது என்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். மேலும் பிப்ரௌலி கிராமத்தில் யாருக்கும் எந்த ஒரு நோய் தொற்றும் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெறிநாய் கடித்தால் உடனே ரேபீஸ் தடுப்பூசி போட வேண்டும். தவறினால் உயிருக்கே ஆபத்தாகவும் முடிந்துவிடும். இதனால் நோய் தொற்று அபாயம் ஏற்படும் என்ற அச்சத்தில் முன்னெச்சரிக்கையாக கிராம மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்ட எருமை மாட்டுப்பாலில் தயாரிக்கப்பட்ட தயிர் பச்சடியை சாப்பிட்ட ஒட்டுமொத்த கிராமமும் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை. இதை கருத்தில் கொண்டு அந்த 200 பேரையும் கண்காணித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.